ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருளுரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 13 பகவான் வராகரின் தோற்றம் பதம் 39 நமோ நமஸ்தே கிலமந்திர தேவதா திரவ்யாய சர்வ கிரதவே கிரயாத்மனே வைராகிய பக்தியாத்மஜயானுபாவித ஞானாய வித்யா குரவே நமக. மொழிபெயர்ப்பு. ஓ பகவானே, நீரே முழுமுதற் கடவுள். பிரபஞ்ச பிரார்த்தனைகளினாலும் வேத மந்திரங்களினாலும் வேள்வி பொருட்களினாலும் வழங்கப்படுகிறீர். உமக்கு எமது வந்தனங்கள். கண்ணுக்கு புலனாகின்ற மற்றும் புலனாகாத அனைத்து பௌதிக மாசுக்களிலிருந்தும் விடுதலை பெற்ற தூய மனதினாலேயே உம்மை உணர முடியும். பக்தி தொண்டில் ஞானத்தின் பரம ஆன்மீக குருவாக விளங்கும் உமக்கு எனது வந்தனங்கள் உரியதாகுக. பொருளுரை. பகவானுக்குரிய பக்தி அல்லது பக்தி தொண்டிற்கான தகுதி என்னவென்றால், பக்தன் அல்லது அனைத்து வகையான பௌதிக மாசுக்கள் மற்றும் விருப்பங்களில் இருந்து விடுதலை பெற்றவனாக இருத்தல் வேண்டும் என்பதே. இச்சுதந்திரமே வைராக்கியம் அல்லது பௌதிக விருப்பங்களை துரத்தல் என்பதாகும். ஒழுங்குமுறை விதிகளுக்கேற்ப பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபடுகிறவன் தானாகவே பௌதிக ஆசைகளிலிருந்து விடுபடுகிறான். மனதின் இத்தூய நிலையிலேயே ஒருவனால் முழுமுதற் கடவுளை உணர முடியும். அனைவரின் மனங்களிலும் வீற்றிருக்கும் முழுமுதற் கடவுள் பக்தனுக்கு தூய பக்தி தொண்டிற்கானவற்றை பற்றி அறிவுறுத்துகிறார். அதனால் அவன் இறுதியில் பகவானின் தொடர்பை எய்துகிறான். இதனை பகவத்கீதை பின்வருமாறு உறுதி செய்கிறது. பகவானின் பக்தி தொண்டில் ஒருவன் தொடர்ந்து அன்புடனும் நம்பிக்கையுடனும் ஈடுபடுகிறான் என்றால் பகவான் அவனுக்கு தன்னை இறுதியில் அடைவதற்கான புத்தியினை அளிக்கிறார். மனதினை ஒருவன் வெல்ல வேண்டியதாயிருக்கிறது. இதற்காக ஒருவன் வேதச் சடங்குகளையும் பல்வேறு வகையான வேள்விகளையும் செய்யலாம். இவற்றை செய்வதனால் அவன் இறுதியில் அடைவது பக்தி அல்லது பகவானுக்குரிய பக்தி தொண்டே ஆகும். பக்தியின்றி ஒருவனால் முழுமுதற் கடவுளை அறிய முடியாது. முழுமுதற் கடவுள் அல்லது விஷ்ணுவின் எண்ணிலடங்கா விரிவுகள் இவர்களே வேதச் சடங்குகளினாலும் வேள்விகளினாலும் துதிக்கப்படும் உட்பொருளாவர். ஹரே கிருஷ்ணா.